இந்த அருமையான நாளிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை அருமையாக அமைத்து கொடுத்த அருமையான விஎம்எம் வில்லேஜ் மிஷனரி மூமெண்ட்டை சார்ந்த ஊழியர்களுக்கும் அருமையான அண்ணனுக்கும் எங்களுடைய நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலே நம் தியானிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனம் ஏசாயா 54வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 17வது வசனம் வரை, விசேஷமாக 17வது வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வாக்குத்தத்த வசனம், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கடந்த நாட்களிலே இந்த உலகத்திலே ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடந்ததை நீங்கள் அறிவீர்கள். அந்த யுத்தத்திற்கான காரணம், ஒரு தேசம் இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு அணு ஆயுதங்களை தயாரித்து கொண்டிருந்ததே அதற்கான காரணம். அது அவர்கள் மிக அதிகமாக பல பொருட்செலவிலே தங்களுடைய உடலை வருத்தி கிட்டத்தட்ட அந்த மலையிலே 900 மீட்டருக்கு அடியில் அந்த செறிவூட்டக்கூடிய அந்த மையத்தை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தார்களாம். ஆனால் ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படியாக காப்பார் என்பது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஆண்டவருடைய ஒரு பெரிதான கிருபையினால் அந்த திட்டத்தை முறியடிக்கத்தக்கதான ஒரு கிருபையை தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை கொடுத்தார். பாருங்கள், உங்களுக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் உருவாக்கப்படும். அதை உருவாக்குவதற்கான காரணங்களை அறிந்து அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அந்த ஆயுதம் எதுவும் வாய்க்காதே போகும் என்று இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு, இஸ்ரவேல் ஜனங்களாகிய உங்களுக்கு, மீட்டு எடுக்கப்பட்ட ஜனமாகிய உங்களுக்கும் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த ஒரு வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒருவேளை நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு, ஆண்டவரோடு நாம் நெருங்க நமக்கு எதிரான சாத்தானுடைய கிரியைகளும் நடந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு இந்த நாளிலே கொடுக்கக்கூடிய ஒரு வசனத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அதோடைய ஆழமான கருத்து உங்களுக்கு புரியும். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 5வது